வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திருச்சியில் கலைஞரின் திருவுரு சிலை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. மராட்டிய தேர்தல் வெற்றி கொண்டாட்டம். ஆரத்தி எடுக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் எம்எல்ஏ காயம். மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி. மோடி அதானி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சமூக வலைதளத்தில் பதிவு. லெபனானின் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். 15 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். IPL தொடரின் வீரர்கள் ஏலம். சவுதி அரேபியாவில் இன்று துவக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையான முதல் டெஸ்ட் போட்டி. ஆதிக்கம் செலுத்தும் இந்திய அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருச்சியில் கலைஞர் திருவுரு சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த உதயநிதி ஸ்டாலின் துறையூர் பேருந்து நிலையத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இந்நிலையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் துறையூரில் கலைஞரின் வெண்கல சிலையை திறந்து வைத்துள்ளேன் என்றும், இந்த திறப்பு விழாவில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என எல்லோரும் திரண்டு வந்து கலந்து கொண்டனர் என்றும் பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று நாகப்பட்டினம், நாளை கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். மராட்டியத்தில் தேர்தல் வெற்றியை கொண்டாட ஆரத்தி எடுத்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் எம்எல்ஏ படுகாயமடைந்தார். மராட்டியத்தில் மொத்தம் உள்ள 288 தொகுதிகளுக்கும் கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 233 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் மராட்டியத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த நிலையில் மராட்டியத்தின் சன்கட் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட சிவாஜி பாட்டீல் அபார வெற்றி பெற்றார். இதனையடுத்து வெற்றி கொண்டாட்டத்தின் போது மகளோன் பகுதியில் சிவாஜி பாட்டீலுக்கு பெண்கள் சிலர் ஆரத்தி எடுத்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் எம்எல்ஏ சிவாஜி பாட்டீல் மற்றும் அவருக்கு ஆரத்தி எடுத்த பெண்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர் ஓரணை கடந்து நீண்டு வரும் நிலையில் லெபானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது ஓராண்டுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினரை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனானுக்குள் புகுந்து வான்வழி மூலமாகவும் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் லெபனான் தலைநகர் பெரூட்டில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 63 பேர் காயமடைந்தனர். IPL கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் சவுதி அரேபியாவில் இன்று தொடங்குகிறது. 10 அணிகள் பங்கேற்கும் 18வது IPL T20 கிரிக்கெட் அடுத்த ஆண்டு மாதம் மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனையொட்டி வீரர்கள் தக்கவைப்பு, வீரர்கள் விடுவிப்பு உள்ளிட்டவை நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் IPL கிரிக்கெட் வீரர்கள் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் இன்றும் நாளையும் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் நடைபெறுகிறது. 1574 வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்க பதிவு செய்த நிலையில் 577 வீரர்கள் இறுதியாக ஏலத்தில் இடம்பெற உள்ளனர். IPL வீரர்கள் ஏலம் இந்திய நேரப்படி இன்று மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. சேலம் எடப்பாடி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களிடம் சில்மிஷம் செய்த தற்காலிக தமிழ் ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் இருப்பாளியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 154 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதனிடையே அப்பள்ளியில் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பிரகதீஸ்வரன் சனிக்கிழமையான சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை மட்டும் வரவழைத்துள்ளார். அப்போது தமிழ் ஆசிரியர் பிரகதீஸ்வரன் மது போதையில் இருந்ததாகவும் தொடர்ந்து மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் மாணவிகள் பெற்றோர்களிடம் கொடுத்த தகவலை அடுத்து பெற்றோர்களும் அப்பகுதி
அப்பகுதி பொதுமக்களும் பூலாம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் அப்பள்ளிக்கு போலீசாருடன் சென்று பார்த்தபோது ஆசிரியர் பிரகதீஸ்வரன் அவரது வீட்டிற்கு தப்பி ஓடியுள்ளார். உடனடியாக அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் பிரகதீஸ்வரனை கைது செய்து பூலாம்பட்டி காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் கண்ணாடி விரியன் பாம்பு கடித்து பாதிக்கப்பட்ட சிறுவனை 18 நாட்கள் போராடி மீட்ட மருத்துவ குழுவினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் இடத்தெரு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்னும் 13 வயது சிறுவன் கடலை தோட்டத்தில் பணி செய்து கொண்டிருந்த போது அவரது காலில் பாம்பு கடித்துள்ளது. இதையடுத்து சிறுவனுக்கு அதிக வயிற்றுவலி ஏற்பட்டதால் பெற்றோர் அன்னவாசல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறுவன் நந்தகுமாரை அனுப்பிய நிலையில் சிறுவனுக்கு இரத்த முறைவு தன்மை குறைந்து வருவதும் சிறுவனை கண்ணாடி விரியன் பாம்பு கடித்துள்ளது என்பதையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதையடுத்து சிறுவனுக்கு பாம்பு கடி விஷமுறிவு மருந்தை கொடுத்த மருத்துவர்கள் ஹீமோ டயாலிசிஸ் என்னும் இரத்த சுத்திகரிப்பை சிறுவனின் கழுத்தில் துளையிட்டு அதன் மூலம் 5 முறை இரத்த சுத்திகரிப்பு செய்து 18 நாட்கள் போராடி சிறுவனை மீட்டனர். இந்நிலையில் 18 நாட்கள் போராடி சிறுவனை மீட்ட புதுக்கோட்டை அரசு மருத்துவர் குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் உடைமைகளை திருடிய வடமாநில இளைஞரை பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் கோவில் நுழைவாயில், காந்தி நகர், பைபாஸ் சாலை மற்றும் பல்வேறு இடங்களில் பேருந்துகளில் வரும் பக்தர்கள் பேருந்துகளை அங்குள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இவ்வாறு நிற்கும் பேருந்துகளில் பக்தர்களின் உடைமைகள் திருடப்படுகிறது. இந்நிலையில் இரவு பேருந்துகளில் திருட முற்பட்ட வடமாநில இளைஞர் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் வடமாநில இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறி நடவடிக்கை எடுக்காமல் விடுவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 5 முறை போட்டி நிலவுவதால் திமுகவை பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை பகுதியில் உள்ள ஜங்கம்பர் தெருவில் இந்து மக்கள் கட்சியின் அலுவலக கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி 3வது முறையாக வெற்றி பெற்றது சாதாரண விஷயம் அல்ல எனவும், தமிழகத்தில் ஐயப்ப பக்தர்களை புண்படும் வகையில் பாடகி இசைவாணி பாடல் பாடியதால் அவர் மீதும் இயக்குநர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 5 முறை போட்டி நிலவுவதால் திமுகவை பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலே வரக்கூடிய 26 தேர்தலிலே தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்பது 5 முனை போட்டி நிலவக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று நான் கணிக்கின்றேன். ஆளுகின்ற திமுக கூட்டணி, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அதற்கடுத்தது தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இப்படி 5 முனை போட்டியாக தமிழகத்தினுடைய களம் அமைந்திருக்கிறது. இந்த 5 முனை போட்டியிலே மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை யார் தோற்கடிப்பது? மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. திமுக அரசாங்கத்தின் மீது லஞ்ச ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள், இதன் காரணமாக மக்களிடையே இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து மிக ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கு. ஆனா இந்த கருத்துடையவர்கள் 5 பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள், 4 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த 4 பிரிவுகள்ல நாம் தமிழரால திமுகவை தோற்கடிக்க முடியாது, அதிமுகனால திமுகவை தோற்கடிக்க முடியாது. அதே போல தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்தவர்கள், அவர்களாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. மத்தியிலே ஆளும் பொறுப்பிலே இருக்கக்கூடிய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 7.5 லட்சம் பணத்தை பறித்து சென்ற ஆந்திராவை சேர்ந்த 2 போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தைலாகுளம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் தனது தனியார் வங்கி கிளையில் உள்ள சேமிப்பு கணக்கில் இருந்து கடந்த நவம்பர் 6ஆம் தேதி ரூபாய் 7.5 லட்சத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றார். இதனைத் தொடர்ந்து பெரியசாமி வீட்டின் முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திய போது பின்தொடர்ந்து 2 பைக்குகளில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பணத்தை பறித்து சென்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விசாரணையில் வழிப்பறி
சவாரியில் ஈடுபட்டது ஆந்திராவை சேர்ந்த கும்பல் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இருவரை கைது செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 7.5 லட்சத்தை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் அனைத்து வணிகர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் அனைத்து வணிகர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களில் இருந்து பல வணிகர் சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு மறைந்த வன்னியர்களின் சங்க தலைவர் வெள்ளையின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசுகளின் GST வரிகள் குறித்தும் மின்சார வரி, வீட்டு வாடகை வரி, சொத்து வரி என பலவிதமான வரிகளை தமிழக அரசு பாரமாக வழங்குவது குறித்தும் ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. மேலும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் வாபஸ் பெறவில்லை என்றால் இரு அரசுகளுக்கும் எதிராக போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சென்னை மண்டல தலைவர் அருணாச்சலமூர்த்தி, மாநில ஆலோசகர் சிந்தா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புவனகிரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மருத்துவர் கதிரவன் தலைமையில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் சுனிதா கதிரவன் பங்கேற்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை மேற்கொண்டு ஆலோசனை வழங்கி மருந்து மாத்திரைகளை வழங்கினார். மேலும் இந்த முகாமில் பொது மருத்துவம் இலவசமாக பார்க்கப்பட்டது. இதில் மருத்துவர் மங்களேஸ்வரன் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட போலிப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மையம் மற்றும் நியாய விலைக் கடை உள்ளிட்டவை பரிசீலிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் பொதுமக்கள் கிராமத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய பின் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம், வட்டாட்சியர் செல்வி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகையில் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் 11 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் வட்டம் சாட்டியக்குடி ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வருவாய்த்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், ஆதிதிராவிடர் உள்ளிட்ட துறைகள் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் சுமார் 11 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். இதில் திருமண உதவித்தொகை, இலவச தையல் இயந்திரம், விலையில்லா வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, மரக்கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளிடம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் நேரடியாக மனுக்களை பெற்றுக் கொண்டனர். குடியாத்தத்தில் உழவர் சந்தையில் விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உழவர் சந்தையில் விவசாயிகள் கடைகள் அமைத்து விளைபொருட்கள் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் அதிக அளவில் விவசாயிகள் உள்ளதால் கூடுதல் கடைகள் அமைத்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் ராபின்சன் குளம் பகுதியில் உள்ள இடத்தினை கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் உழவர் சந்தையில் வரும் பொதுமக்கள் தங்களின் இருசக்கர வாகனங்களை வெளியே விட வேண்டும் என உழவர் சந்தை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். இதில் தாசில்தார் பெர்லின் ஜோதிகா, நகர்மன்ற உறுப்பினர்கள் அன்பு, அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் பிற்படுத்தப்பட்டோர் தொழில் சார்பில் விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் தொழில் சார்பில் விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களிடையே உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர், நன்றாக படித்து தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு செல்வதற்கான திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், மேலும் அரசு வேலைவாய்ப்பு மூலமாக அரசாங்கம் பல்வேறு துறைகளில் வேலை தருவதற்கு தயாராக உள்ளது என்றும், அதற்கு நன்கு படித்து தரத்தினை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். வேலூரில் அரசு நிலத்திற்கு சொந்தமான இடத்தில் அமைக்கப்பட்ட சிலையை வருவாய்த்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த எல்ஜி புதூர் பகுதியில் அரசு நிலத்திற்கு சொந்தமான இடத்தில் சில நாட்களுக்கு முன்பு சிலை ஒன்று அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் சிலையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சிலையை அகற்றக்கூடாது என கூறி முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். மேலும் இதனால் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. குடியாத்தத்தில் உள்ளாட்சி தினம் மற்றும் தண்ணீர் தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செருவங்கி பஞ்சாயத்தில் உள்ளாட்சி தினம் மற்றும் தண்ணீர் தினத்தை ஒட்டி சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் கலந்து கொண்டு பேசினார். இதில் பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுதல், பஞ்சாயத்து வளர்ச்சி பணிகள், பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என்றும், வீடுகளின் அருகாமையில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் பணியினை பாராட்டும் வகையில் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் கேஸ் சிலிண்டரை பழுது நீக்கும் போது வெடித்து படுகாயமடைந்த 5 நபர்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். வேலூர் அடுத்த அப்துல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயா என்பவரது வீட்டில் சமையலுக்கு உதவும் கேஸ் சிலிண்டர் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கேஸ் சிலிண்டரை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் படுகாயமடைந்த விஜயா, அவரது 2 மகள்கள், பழுது பார்க்க வந்த சூர்யா, விக்னேஷ் ஆகிய 5 நபர்களும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். காரைக்குடி சங்கராபுரத்தில் உள்ளாட்சி தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சங்கராபுரம் சமுதாய கூடத்தில் உள்ளாட்சி தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி ஐயப்பன் தலைமை தாங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரி பிரணீதா பேசுகையில், சுற்றுவட்டார பகுதிகளில் மாடுகள் ஆங்காங்கே சாலையில் சுற்றித் திரிவதால் விபத்து ஏற்படுவதாகவும், மேலும் இதேபோல் மாடுகளை தெருவில் விடும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு இனி அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அரசின் திட்ட வீடுகள் வழங்க கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காராமணிக்குப்பம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி சரவணன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கொசு தொல்லையால் பாதிக்கப்படுவதாகவும், கால்வாய்கள் மற்றும் அரசின் திட்ட வீடுகள் வழங்கிடவும் கோரிக்கையை வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி தரப்பில் மன்ற துணைத் தலைவர் கால்வாய்கள் அமைக்கக்கூடாது என எதிர்ப்பதும் ஒரே பகுதி மக்கள் என்பதால் 60 லட்சம் மதிப்புள்ள சாலை மற்றும் கால்வாய்கள் அமைக்க முடியாமல் நிதி திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் வழங்காததால் கிலாப்பாக்கும் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கிளாப்பாக்கம் ஊராட்சியில் அப்பகுதி கிராம மக்கள் குடிநீருக்கான தீர்வு வேண்டி கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் பாலாற்று படுகையில் ஆழ்துளை கிணறு அமைக்க பணி நடைபெற்றது. இந்நிலையில் பாண்டூர் கிராம மக்கள் பாலாற்று படுகையில் ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கிளாப்பாக்கம் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் கிணறு அமைக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களது அடையாள உடைமைகளை ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி, திருக்கழுக்குன்றம் இன்ஸ்பெக்டர் விநாயகம் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். எங்களுக்கு தண்ணி வேணும். நான் இப்போ ஒரு 5-6 மாசமா போராடின்னு இருக்கிறாங்க. ஆனா தண்ணி எடுக்க முடியல. அங்க ஒரு 20 பேர் தான் ஊரே சேர்ந்து இதை தடை பண்ணல. குறிப்பிட்ட ஒரு 20 பேர் தான் அதை பண்றாங்க. அது அவங்க பர்சனல் இஷ்யூ மாதிரி அதை பண்றாங்க. இது ஊருக்கு நாங்க தண்ணி தரமாட்டோம் இந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து எங்க ஊருக்கு தண்ணி வரணும். எங்களுக்கு குடி தண்ணி, பாலாத்து தண்ணி வரணும். எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க. இதை தான் நாங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம். இல்லைன்னா நாங்க இந்த போராட்டத்தை விடுறதா இல்ல. நாங்க இதுல இருந்து இன்னும் பிடி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே நாங்க போறதா இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தண்ணியில ரொம்ப கஷ்டப்படுறோம். திருச்செந்தூர் கோவிலில் முருகன் வள்ளி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை மற்றும் பால்குடம் எடுக்கும் ஊர்வலம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தமிழ்நாடு குறிஞ்சி பெருமுக திருவிழா அறக்கட்டளை சார்பில் முருகன் வள்ளி திருக்கல்யாணம் நடைபெற்றது. தமிழ் குறவர் இனத்து அடையாளத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக தனியார் மண்டபத்தில் வைத்து திருக்கல்யாணம் வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி திருச்செந்தூர் ரயிலடி விநாயகர் கோவிலில் இருந்து சீர்வரிசை பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதில் தாலி, பட்டு, மாலை, மா, பலா உள்ளிட்ட 51 வகையான சீர்வரிசை பொருட்களுடன் பால்குடம் எடுத்து முருகன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். இதில் நடிகரும் தயாரிப்பாளருமான விக்னேஷ் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியலுக்கு வருபவர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்துடன் வர வேண்டும் என்றும், இங்கு அனைத்து அரசியல்வாதிகளுமே அரசியலை தொழிலாக மட்டுமே பார்க்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். பொள்ளாச்சியில் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி அரசு மருத்துவமனையில் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதில் திமுக மாநில சட்ட திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் முத்து உள்ளிட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திருப்பணி செட்டிக்குளத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் பல்வேறு குறைகள் மற்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மரக்கன்றுகளை நட்டதுடன் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, கோட்டாட்சியர் சுகுமாரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்ரம்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்த் மாஸ்தாஸ் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காயத்ரி சசிகுமார், திமுக ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் கல்பனா மற்றும் வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர் ஆகியோர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வேப்பூர், வண்ணாத்தூர், திருப்பெயர், எண்ணாரையூர், பூலாம்பாடி உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர்கள் பூலாம்பாடி நாராயணசாமி, திருப்பெயர் ரஞ்சிதம், நாரையூர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள அழகப்பபுரம் ஊராட்சியில் உலக கழிவறை தின விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி மற்றும் இளநலத்துறை அலுவலர் பீட்டர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திருச்சியில் கலைஞரின் திருவுரு சிலை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. மராட்டிய தேர்தல் வெற்றி கொண்டாட்டம். ஆரத்தி எடுக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் எம்எல்ஏ காயம். மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி. மோடி அதானி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சமூக வலைதளத்தில் பதிவு. லெபனானின் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்.
15 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். IPL தொடரின் வீரர்கள் ஏலம் சவுதி அரேபியாவில் இன்று துவக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையான முதல் டெஸ்ட் போட்டி, ஆதிக்கம் செலுத்தும் இந்திய அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.